الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, மாதத்தில் முதலாவது வாரம் இந்த மாதம் முதல் ஹதீஸ் கலை அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை தொகுத்த அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸ்களை தொகுத்த அந்த இமாம்களுடைய வரலாறை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் அதுக்கு ஒரு முன்னுரை போன்று இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் என்றால் என்ன, இந்த ஹதீஸுடைய பகுதிகள் என்னென்ன இருக்கின்றன, இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் அறிந்த இமாம் புகாரி, முஸ்லிம் போன்ற அந்த அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே அந்த ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய அந்த காலம் வரும் வரையிலே இடைப்பட்ட காலத்தில் இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறைகள், தொகுத்து பாதுகாக்கப்பட்ட முறைகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இந்த இடத்தில் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். இஸ்லாத்துடைய பிரதான மூலாதாரங்களிலே இரண்டாவது மூலாதாரமாக பார்க்கப்படக்கூடியது ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதீஸுக்குரிய வரைவிலக்கணமாக பல அறிஞர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸுக்கு வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய சொல்வார்கள், மா உதீஃப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் ஓ ஃபிஇலின் ஓ தக்ரீரின் ஓ சிஃபத்தின் ஹில்கியத்தின் ஓ ஹுலுகியா. 5 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களாக சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்படக்கூடிய 5 விடயங்களை ஹதீஸிலே முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அதுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை பொறுத்தவரையில் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு 3 வகையாக பார்க்கலாம். அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு வார்த்தை நபி அவர்கள் பாவித்தார் என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒன்றோ அது ஒரு ஏவலாக, ஒன்றை எடுத்து நடக்கும்படி ஏவக்கூடிய ஒரு ஏவலாக இருக்கும், அல்லது ஒன்றை எடுத்து நடக்க வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தடையாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தகவலாக இருக்கும். இவ்வாறு 3 அமைப்பில் இந்த 3ல் ஒன்றாகத்தான் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை பேசினார்கள் என்று சொன்னால் இந்த 3ல் ஒன்றாகத்தான் இருக்கும். சொல்லுவார்கள், ஒன்று அம்ர் என்று சொல்வார்கள், ஏவல், அடுத்தது நஹி, விலக்கல், அடுத்ததாக ஹபர், ஒரு தகவலாக இருக்கும். இந்த 3க்கும் 3 விதமான சட்டங்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு அம்ராக, ஏவலாக இருந்தால், அந்த ஏவல் மிகவும் கடுமையாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்தால் அதற்கு வாஜிப் என்று சொல்வார்கள், கடமையானன்னு சொல்வார்கள். அந்தளவுக்கு கடுமையாக வலியுறுத்தப்படாமல் செய்தால் நன்று போன்று, நல்லது போன்று சொன்னு சொன்னால் அதற்கு சுன்னத் என்று சொல்வார், முஸ்தஹப் என்று சொல்வார்கள். அதே போன்று நபி அவர்கள் தடை செய்த அந்த விடயங்கள் கடுமையாக வலியுறுத்தி அறவே செய்ய வேண்டாம் என்று வற்புறுத்தி தடை செய்தார்கள் என்று சொன்னால் அது போன்றவற்றுக்கு ஹராம் என்றுவார்கள். தவிர்ந்து கொண்டால் நல்லது போன்று அவர்கள் மிகவும் வலியுறுத்தாமல் தடை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மக்ரூஹ் என்று சொல்வார்கள். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகளிலே 3வது பகுதி தான் ஹபர் என்று சொல்வார், தகவல்கள். இந்த ஹபர் என்று சொன்னால் பொதுவாக தகவல்கள். இந்த 3க்கும் 3 விதமான சட்டங்கள் இருக்கின்றன. ஏவல்களை எடுத்து நடப்பது அது ஒன்றோ கடுமையாகும் அல்லது சுன்னத்தாக இருக்கும். விலக்கல்களை தவிர்ந்து கொள்வது ஒன்றோ விரும்பத்தக்கது அல்லது கட்டாயமாக விலக்கல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஹராமானவைகளாக இருக்கும். ஒரு தகவலாக இருந்தால் அந்த தகவல் அது உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 3 விதமாக நபியுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்த ஹதீஸுடைய 2வது பகுதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள், அவர்கள் செய்த செயல்கள். அந்த செயல்களை 3ஆக பிரிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கம் என்ற ரீதியிலே செய்த சில இபாதத்தின் அடிப்படையிலே செய்த செயல்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இயல்பு என்ற அடிப்படையில், தான் ஒரு மனிதன் அடிப்படையில் செய்த சில செயற்பாடுகள் இருக்கின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருடைய வளமை என்ற அடிப்படையில் செய்த சில செயற்பாடுகள் இருக்கின்றன. இவ்வாறு 3 வகையாக நபியுடைய செயற்பாடுகளையும் எங்களுக்கு பிரிக்கலாம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அமைப்பில் அவர்களுடைய எந்த செயல்களை நாங்கள் பின்பற்றினால் அது சுன்னத் என்று நாங்கள் எப்பொழுது சொல்லுவோம்? நபி அவர்கள் எந்தெந்த செயற்பாடுகளை எல்லாம் வணக்கம் என்ற இபாதத் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கின்றார்களோ
அதிலே தான் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதற்கு நன்மை இருக்கின்றது. அந்த பின்பற்றுதல் சில வேளை கடமையாகவும் இருக்கலாம், சில வேளை சுன்னத்தாகவும் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் உதாரணமாக அதை எவ்வாறு நாங்கள் வணக்கம் என்று கண்டுபிடிப்பது? நபி அவர்கள் ஒரு செயலை செய்தார் என்று சொன்னால் அந்த செயலை செய்துவிட்டு அவர்கள் நின்று விடாமல் அதனை அடுத்தவர்களுக்கும் செய்யும்படி ஊக்குவித்திருப்பார்கள். அதற்குரிய நன்மைகளை சொல்லி, அதே போன்று அதற்குரிய பலாபலங்களை சொல்லி, அதே போன்று நபி அவர் உதாரணத்துக்கு தொழுதார்கள். அவர்கள் தொழுகையோடு நின்று கொள்ளாமல் நான் தொழுவதை போன்று நீங்களும் தொழுங்கள் என்று சொல்லி ஏவி இருக்கின்றார்கள். எனவே அப்போ நபியுடைய செயற்பாடுகளில் ஒன்று தொழுகை. அந்த தொழுகையை நாங்கள் இபாதத் என்று சொல்லுகின்றோம். ஏன் காரணம்? அதனை நபி அவர்கள் செய்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கும் செய்யும்படி ஊக்குவித்திருக்கின்றார்கள். சதகா கொடுப்பது, குர்ஆன் ஓதுவது, இதெல்லாம் நபியுடைய செயற்பாடுகள். அந்த செயற்பாடுகளை நாங்கள் ஏன் இபாதத் என்று சொல்கின்றோம்? அது நபி அவர்கள் செய்தது மாத்திரமல்லாமல் அடுத்தவர்களுக்கும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அது முக்கியமாக நபி அவர்களுடைய செயற்பாடுகளிலே ஒன்று இபாதத் என்று அறிந்து கொள்வதற்கு அடையாளம் காணுவதற்குரிய முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததாக நபியுடைய இன்னும் சில செயற்பாடுகள் இருக்கின்றன. அவைகள் மனிதரண்ட இயல்பிலே செய்த சில செயற்பாடுகள் இருக்கின்றன. அன்றாட நபி அவர்கள் சாப்பிடுவார்கள், தண்ணீர் அருந்துவார்கள், தூங்குவார்கள். இவைகளெல்லாம் நபி அவர்கள் ஒரு மார்க்கம் என்ற ரீதியிலே அல்ல, அது மனிதன் என்ற அடிப்படையில் மனித இயல்பிலே அவர்கள் செய்த வேலைகள். அது போன்ற செயற்பாடுகள் யாரும் உறங்குவது சுன்னத்து அல்லது சாப்பிடுவது சுன்னத்து, இவ்வாறு குடிப்பது சுன்னத்து, இவ்வாறு யாரும் சொல்வதில்லை. என்ற நபி அவர்கள் இதனை அவர்களுடைய செயற்பாடுகள் தான் செய்திருக்கின்றார்கள், செயல்கள் தான். ஆனால் அந்த செயல்கள் நபி அவர்கள் மனிதன் என்ற ரீதியில் மனித இயல்பிலே செய்த செயல்கள். அதிலையும் எங்களுக்கு நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் அடிப்படையில் அந்த செயற்பாடு என்றதுக்காக வேண்டி அல்ல, அந்த செயற்பாடுகளை நபி அவர்கள் செய்த பிரகாரம் நாங்கள் பின்பற்றி செய்தோம் என்றால் அதற்கு நன்மை இருக்கின்றது. உதாரணத்துக்காக நாங்கள் இரவிலே தூங்குகின்றோம், சும்மா வெறுமனே தூங்குறதுக்கு எங்களுக்கு நன்மை கிடையாது. அந்த தூக்கத்தை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் வலது பக்கம் திரும்பி அவர்கள் காட்டிய துஆக்களை ஓதி அந்த சுன்னத்தான முறை பிரகாரம் தூங்கினோம் என்றால் அந்த சுன்னத்துக்கு நபியால பின்பற்றியதற்காகவே நன்மை இருக்கின்றது. சாப்பிடுவது அடிப்படையில் இபாதத் அல்ல, அது நபியுடைய செயல் தான், ஆனால் அது அடிப்படையில் இபாதத் அல்ல. அந்த சாப்பாடு அந்த உணவை நாங்கள் நபி அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் பிஸ்மில்லாஹ் சொல்லி வலது கையால் அவ்வாறு முறையாக நாங்கள் சாப்பிட்டோம் என்றால் அந்த சாப்பாடு இதிலே நபி அவர்களை பின்பற்றியதற்காக வேண்டி நன்மை இருக்கின்றது. எனவே இது நபி அவர்கள் மனித இயல்பு அடிப்படையில் செய்த சில செயற்பாடுகள். அதே போன்று அதுவும் ஹதீஸ் தான், ஆனால் அதுவும் ஹதீஸ் தான். அதே போன்று தான் இன்னொரு பகுதி இருக்கின்றது நபியுடைய செயற்பாடுகளில் ஊர் வளமை என்ற அடிப்படையில் செய்த செயற்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அமைப்பு, அவர்கள் அந்த போக்குவரத்துக்காக வேண்டி பயன்படுத்திய பெரிய அந்த வாகனங்கள். உதாரணத்துக்கு நபி அவர்கள் அவருடைய காலத்தில் ஜுப்பா போட்டிருக்கின்றார்கள், தலைப்பாகை கட்டியிருக்கின்றார்கள், சில நேரங்களில் தொப்பியும் போட்டிருக்கின்றார்கள், போடாமலும் இருந்திருக்கின்றார்கள். இது நபி அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய கலாச்சார உடுப்பாக, அரேபியர்களுடைய கலாச்சார உடுப்பாக இருந்த அந்த உடுப்புகளை நபி அவர்கள் செஞ்சுக்கிறார்கள், போட்டிருக்கிறார்கள், பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் ஜுப்பா போடுவது சுன்னத்து அல்லது தொப்பி போடுவது சுன்னத் என்று சொல்வது அதாவது இபாதத் என்றதுக்காக வேண்டி அல்ல, நபி அவர்கள் செய்ததற்காக வேண்டி செய்தால் தடை இல்லை. ஆனால் அதை நாங்கள் சுன்னத்தாக நினைத்து கொண்டு செய்தோம் என்றால் அது நபி அவர்கள் சுன்னத்தாக எங்களுக்கு காட்டித்தரவில்லை. ஏன் அவ்வாறு காட்டித்தரவில்லை என்று சொல்வதற்கு காரணம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலேயும் இந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள், நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னாலேயும் அணிந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மாற்ற காஃபிர்கள், குறைஷி காஃபிர்களும் இந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள், ஏனையவர்களும் அணிந்திருக்கின்றனர். எனவே இது ஒரு இபாதத்தாக இருந்தால் நபி அவர்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் தொப்பி போடுங்கள், ஜுப்பா போடுங்கள்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் அவர்கள் அணிந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதால் அந்த ஊருடைய கலாச்சார ஆடை என்ற அமைப்பிலே, ஊர் கலாச்சார ஆடை அமைப்பிலே நபி அவர்கள் செய்த செயல்கள் இவைகள். அதே போன்று நபி அவர்கள் சாப்பிட்ட உணவுகள், அதே போன்று நபி அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள், ஒட்டகம். நபி அவர்கள் இப்போ இன்றைக்கு கார் பஸ் எல்லாம் இருக்கின்றது. நபியுடைய காலத்தில் வாகனம் ஒட்டகம், அதே போன்று கழுதை, கோவேறு கழுதை, குதிரை, இவைகள் தான் நபியுடைய காலத்திலே வாகனங்கள் இருக்கின்றன. எனவே நபி அவர்கள் ஒட்டகத்திலே பேய்த்திருக்கின்றார்கள். நாங்களும் ஒட்டகத்திலே போடுவது சுன்னத்தன் யாரும் சொல்றல, ஆனால் இதுவும் ஹதீஸுடைய ஒரு பகுதி தான், நபியுடைய செயல் தான். எனவே நபியுடைய செயற்பாடுகளை மூன்று வகையாக பிரிப்பார்கள். ஒன்று அவர்கள் அதாவது இபாதத்தின் அடிப்படையில் செய்த செயற்பாடுகள், அடுத்தது ஊர் வளமையின் அடிப்படையில் செய்த செயற்பாடுகள், அதே போன்று மனித இயல்பு அடிப்படையில் செயற்பாடுகள். இது ஹதீஸுடைய இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி இதே ஹதீஸுடைய மூன்றாவது பகுதி நபியுடைய அங்கீகாரம், தக்ரீர் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் அவர்களுடைய முன்னிலையிலே வேறு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார்கள் அல்லது ஒரு செயலை செய்திருப்பார்கள். அதனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஊக்கப்படுத்தவும் இல்லை,
அதனை வேண்டாம் என்று தடை செய்யாமல் மௌனமாக இருந்தார் என்று சொன்னால் அதுக்கு சொல்வார்கள் தக்ரீர் என்று சொல், அங்கீகாரம். இதுவும் நபியுடைய ஹதீஸுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்வார்கள். உதாரணத்துக்காக மதீனாவில் பெருநாள் தினத்தில் எத்தியோப்பியா சில வாலிபர்கள், ஹபஷா வாலிபர்கள் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் சிலர் விளையாடி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் அதனை பார்த்துவிட்டு அதனை நபி அவர்கள் கண்டார்கள். நபிகள் அதனை பார்த்துவிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளையாடுங்கன்னு சொல்லவும் இல்லை, இந்த இடத்துல விளையாட வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை, மௌனமாக இருந்தார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் இது போன்ற தினங்களிலே மாத்திரமல்ல, பொதுவாக அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுக்களை இஸ்லாத்துக்கு முரணில்லாத விளையாட்டுக்களை விளையாடுவதற்கு அங்கீகாரம் இருக்கின்றது என்று நபி அவர்கள் கண்டார்கள். ஆயிஷா நாயகி நபியுடைய பின்னுக்கால் இருந்து அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதனை தக்ரீர் என்று சொல்வது நபியுடைய அங்கீகாரம். அவர் இன்னும் ஊக்கப்படுத்தவும் இல்லை, ஊக்கப்படுத்தினால் அது இபாதத்தாக மாறிவிடுவது. ஊக்கப்படுத்தவும் இல்லை, அவர்கள் தடை செய்யவும் இல்லை, மௌனம் சாதித்தார்கள். இது போன்றவைகளுக்கு சொல்லுவார்கள் அங்கீகாரம். இதுவும் ஹதீஸுடைய ஒரு பகுதி தான். அதே போல் இன்னொரு கடைசி 2 பகுதியில் இருக்கின்றன. அந்த இரண்டும் பெரும்பாலும் மார்க்கத்துடன் இபாதத்துடன் சம்பந்தப்படக்கூடியதல்ல, நபியுடன் மாத்திரம் சொந்தமான விஷயங்கள். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் அமைப்பு, தோற்ற அமைப்பு, அவருடைய உயரம் எவ்வாறு இருந்தது, அவருடைய உடம்பு அமைப்பு எவ்வாறு இருந்தது, முகம் எவ்வாறு இருந்தது, கைகள் எவ்வாறு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்திலே எந்த ஒரு தனிநபரையும் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி அவர்களை வர்ணித்ததை போன்று யாரையுமே வர்ணித்தில்லை. இது கால வரையிலே ஒரு ஆணை ஒரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அடையாளங்கள் எவ்வாறு வர்ணித்திருக்கிறார்களோ சஹாபாக்கள், அந்த மாதிரி உலகத்திலே வேறு யாரையுமே இதுவரையில் வர்ணிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு நபியுடைய தலை எவ்வாறு இருந்தது, அவருடைய தாடி எந்த அளவுக்கு இருந்தது, தாடி மாத்திரமல்ல அந்த தாடியிலையும் தலையிலையும் எத்தனை முடிகள் நிறைத்திருந்தன, அதே போன்று அவருடைய கை எவ்வாறு இருந்தது, கால்கள் எவ்வாறு இருந்தன, இவ்வாறு நபியுடைய உடல் முகம் அமைப்புகளை அவ்வாறே வர்ணித்திருக்கின்றார்கள். அதில் மிச்சம் பிரபலமான சஹாபாக்கள் ஒன்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா போன்றவங்க நிறைய நபியுடைய இந்த அவர்களுடைய அமைப்பை வர்ணித்திருக்கின்றார்கள். இதுவும் நபியுடைய ஹதீஸும் சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா நபியுடைய உடல் அமைப்பு, தோற்ற அமைப்பை பற்றி பேசக்கூடியது. இன்னொன்று கடைசியாக சொல்லுவார்கள் சிஃபாத் ஹுலுக்கியான்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலங்கள், அவருடைய குணங்கள் சம்பந்தமாக இயல்பில் இருக்கக்கூடிய குணங்களும் தான் பொதுவாக அவர்களாக வரவழைத்து கொண்ட சில குணங்கள், அந்த அனைத்து குணங்களும் பொதுவாக அஹ்லாக் ரீதி நற்குணங்கள், நபியுடைய குணங்கள் அனைத்துமே இந்த ஹதீஸில் அடங்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ஹதீஸுடன் தொடர்பான இன்னொரு சொல் இருக்கின்றது. நாங்கள் இதன் அதிகமாக கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் சுன்னா என்ற சொல் நாங்கள் பயன்படுத்துவோம். பொதுவாக நாங்கள் குர்ஆன் சுன்னா நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த சுன்னா என்பதும் பெரும்பாலும் இதில் இந்த சுன்னாவிலே நிறைய பிரயோகங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் சுன்னாவை நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால், இந்த ஹதீஸுடைய ஒரு ஒத்த கருத்தாகத்தான் நாங்கள் சுன்னாவை பயன்படுத்துகின்றோம். ஹதீஸுக்குரிய ஒத்த கருத்தாக நாங்கள் சுன்னாவை பயன்படுத்துகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இதே சுன்னாவுக்கு வேறு சில விளக்கங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு அறிஞர்களிடத்தில். உதாரணத்துக்காக இந்த மார்க்கத்திலே மார்க்க சட்ட கலைகள், அந்த சட்ட கலைகளை ஆய்ந்து எடுக்கக்கூடிய ஆய்வு செஞ்சு எடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவார்கள் உசூலுல் ஃபிக்ஹுடைய உலமாக்கள், உசூலியங்கள் சொல்லுவார்கள். அவர்கள் நபியுடைய ஹதீஸில் எல்லா பகுதியும் எடுக்க மாட்டார்கள். நான் ஏற்கனவே கூறிய 5 பகுதிகளிலே முதல் 3 பகுதியை மாத்திரம்தான் எடுப்பார்கள். ஏன்னால் சட்டத்துடன் தொடரப்படக்கூடிய அந்த 3 தான் நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம். இந்த 3 தான் சட்டத்துடன் தொடரப்படும். நபியுடைய உடல் அமைப்பு, அதே போன்ற நபியுடைய இயற்கையான குணநலங்கள் மார்க்க சட்டத்துடன் நேரடியாக தொடரப்படக்கூடிய ஒன்றல்ல. எனவே சட்டம் எடுக்கக்கூடிய அந்த அறிஞர் உசூல் ஃபிக்ஹ் உலமாக்கள் சுன்னா என்று சொல்லுவார்கள் இந்த நபியுடைய சொல், செயல், அங்கீகாரத்துக்கு. அதே போன்று ஃபுகஹாக்கள் இடத்துல நாங்களும் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். நாங்கள் ஒரு தொழுகையை பற்றி நாங்கள் உதாரணத்துக்காக, இப்போ லுஹர் தொழுகை வாஜிபான தொழுகை, கடமையாது. லுஹருக்கு முந்தின சுன்னத்திற்கு பிந்தின சுன்னத்துக்கு, அப்போ வாஜிபுக்கு அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக சுன்னாவை சொல்லுவார்கள். ஒன்று நாங்கள் உதாரணத்துக்கு இது வாஜிபா சுன்னத்தான்னு கேட்போம் நாங்கள். அப்போ அந்த இடத்துலையும் சுன்னாண்ட சொற்பிரயோகம் இருக்குது. அப்போ சுன்னாண்ட சொற்பிரயோகம் நபியுடைய ஹதீஸுக்கு மாத்திரமல்ல, வாஜிபு அல்லாத தூண்டப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் வாஜிபுக்கு கடமைக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய விஷயங்களுக்கும் சுன்னான்னு சொல்லுவார்கள். நோன்புடைய சுன்னத்து இருக்கின்றன, நோன்புடைய கடமைகள் இருக்கின்றன. உதுவுடைய சுன்னத்துகள் இருக்குது, உதுவுடைய வாஜிபு கடமைகள் இருக்குது, ஃபர்தல் இருக்கின்றன. தொழுகையுடைய ஃபர்து இருக்கின்ற, தொழுகையுடைய சுன்னத்து இருக்கின்ற, இவ்வாறு சுன்னத்தும் இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த சுன்னாவுடைய இந்த வரக்கூடிய சொற்பிரயோகங்கள் இன்னொன்று தான் நிறைய அக்கீதாவுடைய உலமாக்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் நாங்கள் அதிகமாக அதுவும் பயன்படுத்துகின்றோம். அதாவது பித்அத்துக்கு முரணானவைகள் சுன்னத், அதாவது நபி வழி, சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இபாதத்துகளுக்கு நாங்கள் சுன்னா என்று சொல்லுவோம். நபி அவர்கள் காட்டித்தராத இபாதத்துகளுக்கு, இது இபாதத்தின் பேரில் செய்யப்படக்கூடியவர்களுக்கு பித்ஆ என்று சொல்லுவோம். அப்போ பித்அத்துக்குரிய எதிர்ப்பதமாகவும் சுன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சுன்னா என்று சொல் பொதுவாக நிறைய பிரயோகங்கள் அதில் இருக்கின்றது. ஆனால் ஹதீஸ் என்று சொல் குறிப்பாக நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவருடைய தோற்றமைப்பு, குணநலங்கள், இவைகளுக்கு தான் ஹதீஸ் என்று சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில்
நாங்கள் அதாவது குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறத பொறுப்படுத்தியிருக்கிறான். குர்ஆனை மாத்திரமே இந்த மார்க்கத்தை முழுமையாக பாதுகாக்கிறத பொறுப்படுத்தியிருக்கின்றான். இந்த குர்ஆனுக்கு வந்து அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்திலே, அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே, நபி அவர்கள் மரணித்து முதலாவது ஹலீஃபாவுடைய காலத்திலேயே குர்ஆன் வந்து ஒரு முழுமையாக ஒன்று திரட்டப்பட்டு சேர்த்தப்பட்டு ஒன்று தொகுக்கப்பட்டு ஒரு புத்தக வடிவில் ஒன்று தொகுக்கப்பட்டு விட்டது. ஆனால் நிறைய பேருடைய ஒரு அபிப்பிராயம் என்ன சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து அவ்வாறு தொகுக்கப்படவில்லை, எழுதி பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு தவறான அபிப்பிராயம் நிறைய பேரிடத்தில் இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் சொன்னால், பொதுவாக பரவலாக சொல்லுவார்கள், இந்த ஹதீஸ்களை வந்து புத்தக அமைப்பில் அல்லது பொதுவாக ஒன்று திரட்டியவர் யாருன்னு சொன்னால் இமாம் ஜுஹுரி என்று சொல்லப்படக்கூடிய இமாம் முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஜுஹுரி என்றவருக்கு வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹலீஃபா அவர் கவர்னராக மதீனாவில் கவர்னராக இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய கட்டளையின் பிரகாரம் இமாம் ஜுஹுரி என்றவர் தான் முதலாவதாக இதனை ஒன்று திரட்டினார்கள் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் வந்து ஹதீஸ் ஏற்கனவே எழுதி பாதுகாக்கப்படவில்லை, வெறுமனே மனன சக்தியில் மாத்திரம்தான் ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டன என்ற கருத்து தவறான கருத்து. ஏன்னா நாங்கள் சுருக்கமாக வந்து இந்த ஹதீஸ் எவ்வாறு நபியுடைய காலத்திலிருந்து இந்த ஹதீஸ் எவ்வாறு தொகுக்கப்பட்டது சேர்த்து பாதுகாக்கப்பட்டது பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்த இடத்துல நபியுடைய காலத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த சஹாபாக்கள் குறிப்பான செய்வார்கள், நபி அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ்களை எழுதுவது வந்து தடை செய்திருந்தார்கள் சொன்னார்கள். அதாவது தடை செய்யப்பட்ட நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒரே ஒரு ஹதீஸ் சஹியான ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அபு சயீத் அல்-குத்ரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர என்னை தொட்டு நீங்கள் எந்த ஒன்றும் எழுத வேண்டாம். அப்படி யாராவது என்னை தொட்டு குர்ஆன் அல்லாத வேற எந்த ஒன்று எழுதினு சொன்னால் அதை அழிச்சிருங்கன்னு நபியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நிறைய அறிஞர் சொல்வார்கள், ஆரம்ப கட்டத்தில் வந்து அதை சில காரணங்களுக்காக வேண்டி சில காரணம் ஒன்று வந்து ஆரம்பத்தில் நிறைய இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து அதாவது எழுது வாசிக்க தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மொழியாற்றல் இல்லாத சிலர் இருந்தார்கள். அவர்கள் இந்த குர்ஆனுடைய அந்த மொழி அமைப்பையும் ஹதீஸுடைய மொழி அமைப்பையும் வேறு பிரித்து பார்க்க முடியாத நிலையில் அவர்கள் ஹதீஸையும் குர்ஆனையும் கலந்து அதை ஹதீஸையும் குர்ஆனாக நினைத்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கின்றது, அச்சம். ரெண்டாவது காரணம் வந்து இந்த இவ்வாறு நபியுடைய வார்த்தைகள் அதிகமாக தொகுக்கக்கூடிய நேரத்தில் வந்து குர்ஆன் அங்கே புறக்கணிக்கப்பட்டு விடுமோன்ற ஒரு காரணம் இருக்கின்றது. இது போன்ற சில பயத்தின் காரணமாக ஆரம்பத்தில் நபி அவர்கள் ஹதீஸ்களை எழுதுவதை வந்து தடை செய்திருந்தார்கள். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் வந்து ஹதீஸ்களை எழுதுவதற்கு தாராளமாக அனுமதி வழங்கியிருந்தார்கள். எனவே சஹாபாக்களையும் நிறைய பேர் வந்து ஹதீஸ்களை எழுதி வைத்திருந்தார்கள். சஹாபாக்களையும் நிறைய பேர் வந்து ஹதீஸ்கள் எழுதி வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் சஹாபாக்கள் அவருடைய காலத்தில் நபியுடைய மரணத்துக்கு பின்னாலேயும் எத்தனையோ வழிகளில் இந்த ஹதீஸ்களை பாதுகாத்திருக்கின்றார்கள். முதலாவதான செய்வார்கள், அவர்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸ்களை வந்து படித்து கொடுத்து கொள்வார்கள். அடுத்ததாக அடுத்த சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸ்களை எழுதி அனுப்புவார்கள். உதாரணத்துக்காக நீங்கள் நிறைய சொல்லலாம். வந்து உசைத் இப்னு ஹுதைர் சஹாபி என்ன செய்யணும்னா வந்து மர்வான் இப்னு ஹக்கம் என்ற ஒரு கவர்னராக இருந்த ஒரு பின்னால் ஹலீஃபாவை மாறினார் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில். அவர் ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு என்ன செய்தால் சில ஹதீஸ்கள் எழுதி அனுப்பினார்கள். இவ்வாறு சஹாபாக்களுக்கு மத்தியில் அடுத்தவர்களுக்கு ஹதீஸ்களை எழுதி அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. எனவே எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று எங்களுக்கு விளங்குகின்றன. நபியுடைய காலத்திலிருந்தே இந்த ஹதீஸ்கள் வெறுமனை மனன சக்தியில் மாத்திரமல்ல குர்ஆன மாதிரியே எழுதியும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்றதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம் இது இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நிறைய விஷயங்கள் ஏனைய மாணவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் அவருடைய மாணவர்களுக்கு இந்த ஹதீஸ்கள் எழுதும்படி ஆர்வம் ஊட்டுவார்கள். அனஸ் அவர்கள் அடிக்கடி அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, அது இந்த ஹதீஸ்களை வந்து எழுதி பாதுகாருங்க, எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் எழுதுங்கன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்கள் எழுதுன்னு சொன்னால் தானே அதுக்கு பாதுகாக்கப்படும். ஒரு காலத்தில் மறந்துன்னு சொன்னாலும் எடுத்து பார்க்கறதுக்கு லேஸ் என்ற அடிப்படையில் செய்வார்கள், எழுதப்படி தூண்டுவார்கள். அதே போன்று உமர் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றவங்களாம் இப்படி சொன்னதாக வார்த்தைகள் இருக்கின்றன. அதே போன்று சில சஹாபாக்களிடத்தில் ஹதீஸ் தொகுப்புகள் இருந்தன, எழுதப்பட்ட ஹதீஸ் தொகுப்புகள் இருந்தன. அதில் முக்கியமான ஒன்று தான் அபூபக்கர் சித்திக் இடத்தில் ஒரு ஹதீஸ் தொகுப்பு ஒன்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் சம்பந்தமாக ஜக்காத்துடைய வரையறைகள், ஒட்டகத்தில் எவ்வளவு கொடுக்கணும், ஆட்டில் எவ்வளவு கொடுக்கணும் சம்பந்தமாக ஜக்காத்துடைய வரையறைகளை எழுதின ஒரு தொகுப்பொண்டு அபூபக்கர் சித்திக்னுடைய கையில் இருந்துச்சு. அவங்க எழுதி பாதுகாத்து வச்சு நபியுடைய காலத்தில் எழுதி பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் அனஸ் அவர்களை வந்து பஸ்ராவுக்கால யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் வந்து இந்த அந்த நபியுடைய இந்த ஹதீஸ் தொகுப்பு அவங்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க அபூபக்கர் சித்திக்னவங்க. இதுதான் நபி அவங்க எழுதி தந்து அப்படின்னு சொல்லி, அதாவது நபியுடைய காலத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சரி எழுதி அனுப்புகின்றார்கள். அதே போன்று தான் சஹாபாக்கட காலத்திலிருந்து மிச்சம் பிரபலமான ஒரு ஹதீஸ் தொகுப்பு தான் அஸ்ஸஹீஃபத்து சாதிகான்னு சொல்லுவார்கள். அஸ்ஸஹீஃபத்து சாதிகாண்ட யாருடைய சொன்ன வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ஹதீஸ்கள் நிறைய எழுதுவார்கள். அதனை அபூ ஹுரைரா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் சத்தியமாக நான் சொல்கின்றேன், இந்த சஹாபா இவர்களில் வந்து
நபியிடத்திலிருந்து ஹதீஸ்கள் அதிகமாக கேட்டு மனனம் செய்த, அதாவது நபியிடத்தில் நிறைய ஹதீஸ்கள் உள்ள ஒரு ஆள் வந்து யாருன்னைக்கு என்னை தவிர வேறு யாரும் நான் நினைக்க மாட்டேன் என்று அவங்க தான் நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னை தவிர இந்த நபியுடைய ஹதீஸ்கள் அதிகமாக கேட்டவங்க பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய யாரையும் எனக்கு தெரியாது என்று சொல்கிறாங்க. இல்லாமாக்கான மின் அப்துல்லா பின் அம்ரு, அப்துல்லா பின் அம்ரு பின் ஆசிட்ட இருந்ததை தவிர ஃபஇன்னஹு யக்துபு வலா அக்துபு, அவங்க எழுதுவாங்க, நான் எழுத மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அது ஒரு கட்டத்தை அவங்களுக்கு விமர்சனமாகவும் கூட மாறிச்சு. அப்துல்லா பின் அம்ரு என்ன செய்வாங்க, நபி அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எழுதிக்கணும் போவாங்க. அப்போ சில சஹாபாக்கள் அது விமர்சனம் செஞ்சாங்க. அப்துல்லா பின் அம்ருட்ட சொன்னாங்க, நீங்கள் நபியை சொன்னக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கணும் இருக்கிறீங்களே, நபி அவங்க சில நேரத்தில் கோபத்தில் ஏதாவது பேசிடுவாங்க, நீங்கள் அதே மாரி நான் அதுவும் மார்க்கமாக பேத்துருமே, நபியுடைய ஹதீஸாக பார்க்கப்பட்ட அதுவும் மார்க்கமாக பேத்துருமே. சில நேரத்தில் அவங்க வேறு மன அமைப்பில் இருப்பாங்க, மன கவலையில் இருப்பாங்க. இப்படி எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்றதுக்கு அப்துல்லா பின் அம்ரு என்ன செய்கிறாங்க, நபியிடத்தில் போய் சொல்கிறாங்க, இப்படி சஹாபா அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உக்துப், நீங்கள் எழுதுங்க, அல்லாஹ் மீ சத்தியமாக என்னுடைய இந்த நாவிலிருந்து சத்தியத்தை உண்மையை தவிர வேறு எந்த வரமாட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. அப்துல்லா பின் அம்ரு நிறைய ஹதீஸ்கள் எழுதி வச்சுருந்தாங்க. அப்படி எழுதி வச்சு அவனோட ஹதீஸ் தொகுப்புக்கு வந்து அஸ்ஸஹீஃபத்து சாதிகான்னு பேர் இருக்கின்றது. அந்த ஹதீஸ் தொகுப்பு இன்றைக்கும் இருக்குதான்னு கேட்டால் நேரடியாக அச்சிட்டு கிதாபாக இன்றைக்கு இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய கருத்தின் பிரகாரம் வந்து பெரும்பான்மையான ஹதீஸ்கள் வந்து இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவனோட முஸ்னத் அஹ்மதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த அஸ்ஸஹீஃபத்து சாதிகான இந்த ஹதீஸ் தொகுப்புடைய பெரும்பான்மையான ஹதீஸ்கள் முஸ்னத் அஹ்மதில் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தான் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சில ஹதீஸ் தொகுப்பு அவங்க எழுதி வச்சு சில ஹதீஸ் தொகுப்புகள் இருந்தன. அதில் முக்கியமாக வந்து இந்த குற்றவியல் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்கள் அந்த ஹதீஸில் இருந்துச்சு. இவ்வாறு நிறைய சஹாபாக்கள் அவங்களுடைய ஹதீஸ் தொகுப்புகள் இருந்தது நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று தான் அடுத்த கட்டம் வந்து தாபியங்களுடைய காலம், ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டுடைய கடைசி, அதே போன்று 2ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதிகள். இந்த காலப்பகுதியிலையும் அதை கொஞ்சம் இந்த எழுத்துத்துறை வந்து கூடுதலாக கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் வந்து காலம் போக போக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய பெயர்களும் கூடும். அதாவது இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து இமாம் புகாரியுடைய ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, சஹீல் புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் புகாரிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் பெரும்பாலும் 4 பேர் 5 பேருடைய பெயர்கள் அறிவிப்பாளர் வரிசையில் வரும். எனவே காலம் பிந்த அந்த அறிவிப்பாளருடைய வரிசைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். எனவே இவ்வாறு தாபியங்களுடைய காலத்தில் ஆட்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடிக்கொண்டு போச்சல வந்து அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொரு ஹதீஸுடையும் யார் யார் அறிவிச்சாண்ட பெயர்களை பாடமாக்குறவங்க கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போல் அவரிடத்தில் இந்த கூடுதலாக எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போய்ட்டு மனன சக்தியும் கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த சில காரணங்களால் வந்து என்ன செய்தார்கள், தாபியங்களுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தை விட தாபியங்களுடைய காலத்தில் இந்த ஹதீஸ்களை எழுதி பாதுகாத்து வைக்கக்கூடிய அமைப்பு மிச்சம் கூடுதலாக இருந்தது. அதில் விசேஷமாக அப்துல்லா பின் அப்பாஸ் முக்கியமான 2 மாணவர்கள், ஒன்று சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ், அடுத்து வந்து முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ். இவங்க 2 பேரும் அப்துல்லா பின் அப்பாஸ் இந்த மாத்திரமல்ல நிறைய பேர்கிட்ட இந்த ஹதீஸ்களை நிறைய எழுதி தொகுத்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. எனவே ஏன் இது நான் சொல்ல வரேன்னு சொன்னால் வந்து அதாவது ஹிஜ்ரி குறிப்பாக மேற்கத்தியர்களெல்லாம் வந்து இந்த ஹதீஸுடைய தரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ் ஒரு ஆதாரம் அல்லண்டத்தை காட்ட முயற்சிக்கிறதுக்காக வேண்டி அவர்களால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் தான், அதாவது இஸ்லாம் வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஹதீஸ்கள் எழுதப்படவில்லை, வெறுமனே மனநசக்தி மூலமாக மட்டும்தான் பரிமாறப்பட்டிருக்குது. எனவே மனநசக்தியின் வரிசையில் நிறைய பிழைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஹதீஸ் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மாதிரி எழுதி பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் எழுதி பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு வாதம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற காரணம் என்ன, இந்த ஹதீஸ்கள் அப்படி மட்டம் தட்டி அந்த குர்ஆனை மட்டும் எடுக்க வச்சேன்னு சொன்னால் நிறைய இபாதத்துக்கள் செய்ய முடியாது. எங்களுக்கு இந்த தொலைச்சிலே வந்திருக்கின்ற எத்தனை ரக்காத்து தொழணும் அப்படி சம்பந்தமாக குர்ஆனில் வந்தில்லை. விரிவான சட்டங்கள் நிறைய ஹதீஸ்கெல்லாம் வந்திருக்கு. எனவே அதனால் வந்து அந்த ஒரு பிரச்சாரம் நிறைய பெய்த்து கொண்டிருக்குது. அதனால் நான் விசேஷமாக சொல்கிறேன், நபியுடைய காலத்திலிருந்தே ஹதீஸ்கள் எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சில எழுதி பாதுகாக்கப்பட்ட சில ஹதீஸ் தொகுப்புகளுக்கு பெயர்கள் கூட இருக்கின்ற அஸ்ஸஹீஃபத்து சாதிகா மாதிரி பெயர்கள் கூட நிறைய இருக்கிற நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று முக்கியமாக வந்து இந்த தாபியங்களுடைய காலத்தில் தான் இமாம் யார் முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்லி பொதுவாக இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்வார்கள், இமாம் ஸுஹ்ரி என்று சொல்வார்கள். அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பெரிய ஒரு பணி, அது கால வரையில் ஹதீஸ்கள் வந்து ஒவ்வொரு தனிநபர் இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹதீஸ் அவங்க எழுதி பாதுகாத்து வச்சுக்கொள்வாங்க. முதலாவதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், அவங்க ஹலீஃபாவாக ஹிஜ்ரி 99லிருந்து 101 வரையில் இருந்தாங்க, உமையாக்களுடைய ஹலீஃபாவாக. அதற்கு முன்னால் அவர்கள் வந்து மதீனாவில் கவர்னராக இருந்தார், ஒரு அமைச்சர் மாதிரி ஒரு கவர்னராக மதீனா பகுதியில் இருந்தார். அப்போ அந்த காலத்தில் வந்து மதீனாவில் இருந்தவங்க தான் இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்றவர். அவருக்கும் இன்னும் 1-2 பேருக்கு சொன்னாங்க வந்து, அதாவது நான் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஒரு ஐடியா ஒன்று தாரேன்,
இந்த எல்லாருடைய ஹதீஸ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி பண்ண ஹதீஸ்கள் இருக்குது. இந்த எல்லா ஹதீஸ்களையும் என்ன செஞ்சா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று திரட்டினா நல்லா இருக்குமே ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காலம் போக போய் இந்த ஹதீஸ்லாம் அப்படி இல்லாமல் பேய்த்துரும், மறந்து பேய்த்துரும், மறக்கடிக்கப்பட்டு பேய்த்துரும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று திரட்டினா நல்லா இருக்குமே சொல்லி ஒரு அபிப்பிராயம், ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஆலோசனை உண்டு. அதை வச்சு தானே செய்கிறாங்க, இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே ஒரு இதாக ஒன்று சேர்க்கிறாங்க. ஒரு தலைப்பு வாரியாகவோ அல்லது குறிப்பிட்ட ஆட்களுடைய ஹதீஸ் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா ஹதீஸையுமே எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேர்த்தாங்க. அதை வச்சுத்தான் முதலாவது இந்த ஹதீஸ்களை ஒன்று திரட்டியவர் இமாம் ஸுஹ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாக பரவலாக இருக்கின்றது. அப்போ அது அர்த்தம் எழுதி பாதுகாத்தவர் அல்ல, ஆங்காங்கே எழுதப்பட்டவைகளை ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே எழுதி பாதுகாக்கப்பட்டாச்சு ஹதீஸ்கள், பாதுகாக்கப்பட்ட அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொரு தனிநபர்களிடத்திலிருந்து எடுத்து ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அந்த பணி இந்த தாபியங்களுடைய காலத்தில் முக்கியமாக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. அடுத்ததாக தபு தாபியங்களுடைய காலம். அந்த காலத்தில் இந்த ஹதீஸ் தொகுப்புடைய இது இன்னும் கொஞ்சம் விஷாலம் அடைஞ்சுது. இது கால வரையில் ஒரு தலைப்பு வாரியாகவோ அல்ல குறிப்பிட்ட தலைப்பொன்று எடுத்து அந்த அமைப்பில் ஹதீஸ்கள் தொகுக்கப்படலை. ஒரு பாட அமைப்பில் தலைப்புகள் அடிப்படையில் பொதுவாக அவங்களுக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் அவங்க தொகுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஹதீஸ்கள் பிற்காலத்தில் கொஞ்சம் இந்த தாபியங்களுடைய கடைசி காலத்தில் கொஞ்சம் ஒரு 4-5 பேட்டி இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையும் சேர்த்து ஒரு அமைப்பில் கொண்டு வரப்பட்டு அதில் ஒரு தர்த்தீப் ஒண்டிக்காரு. முதலாவது பாடம் இது, 2வது பாடம் இது, 3வது பாடம் இது, அப்படி இப்போ இன்றைக்கு நாங்கள் சஹீல் புகாரி சஹீ முஸ்லிமை பார்த்தோன்னு அதில் ஒரு பொருளடக்கம் இருக்குது. அந்த பொருளடக்கத்தை வச்சு முதலாவது பாடம் இது, 2வது பாடம் இதுங்களை பார்க்கறதுக்கு கேளு. இப்படி தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்டிருக்கல்ல, அந்த தலைப்பு வாரியாக தொகுக்கப்படக்கூடிய முதலாவது அந்த காலகட்டம் இந்த தபு தாபியங்களுடைய காலத்தில் தான் ஆரம்பிச்சுது. முதலாவதாக இமாம் அப்துல் ரஸாக் போன்றவங்க சொல்லக்கூடிய அந்த வரலாறு இந்த தகவல் என்ன சொன்ன முதலாவதாக ஹதீஸ்களை இவ்வாறு பாட அமைப்பில் தலைப்பு அமைப்பில் முதலாவதாக தொகுத்தவர் ஹிஜ்ரி 150 மௌத்தாகின இமாம் இப்னு ஜுரைஜ்னு சொல்லி, முழு பேர் அப்துல் மலிக் இப்னு அப்துல் அசீஸ் இப்னு ஜுரைஜ்னு சொல்லி அவர் தான் முதலாவதாக இந்த ஹதீஸ்கள். அப்போ முதலாவதாக ஹதீஸை ஒரு புத்தக வடிவில் மாறி தொகுத்தவங்க இமாம் இப்னு ஜுரைஜ்னவர் ஹிஜ்ரி 150 மௌத்தாகினவர். அவர் மக்காவில் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று மதீனாவில் முதலாவதாக இதை தொகுத்தவர் பிரபலமான ஒரு வரலாற்று ஆசிரியர் இமாம் இப்னு இஸ்ஹாக் என்று இருக்கக்கூடிய முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்றவர். அவர் தான் முதலாவது செஞ்சாங்க இந்த ஹதீஸ்களை மதீனாவில் ஒரு புத்தக வடிவில். இவர் ஹிஜ்ரி 151 மௌத்தானவர். அதுக்கு பின்னர் நிறைய பேர் இருக்கிறாங்க. யமன் பகுதியில் மஅமர் பின் ராஷித்னு சொல்லுவார்கள். அதே போன்று ஷாம் பகுதியில் தபு தாபிங்களை மிச்சம் பிரபலமான ஒரு தான் இமாம் ஔஸாஇ என்று சொல்லி, அவர் ஹதீஸ்கலை அறிஞர் மாத்திரமல்ல ஃபிக்ஹ்லையும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சட்டக்கலை வல்லுனர். அவருடைய ஹதீஸ் காலத்தை தொகுத்திருக்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மிச்சம் பிரபலமான ஆக்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா. அதே போன்று அதுக்கு முன்னால் அவருடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமுல்லா. இவங்க எல்லாரும் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க, ஹதீஸ்களை தனியாக தொகுத்தவங்க. அடுத்து இவனோட காலத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே தாபியங்களுடைய காலத்தில் நபியுடைய ஹதீஸ்கள் மட்டும்தான் தொகுக்கப்பட்டது. இவர்களுடைய இந்த ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் நபியுடைய ஹதீஸ்களுடன் சேர்த்து சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள், அவருடைய வார்த்தைகள், கூற்றுகள், தாபியங்களுடைய ஃபத்வாக்கள், அவருடைய கூற்றுகளும் சேர்த்து இந்த ஹதீஸ் கிதாபுல்லுக்கு ஒன்று சேர்க்கப்பட்டது. அவ்வாறு சேர்க்கப்பட்ட பிரபலமான ஹதீஸ் கிதாபு தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முவத்தா மாலிக் என்ற கிதாபு. இந்த கிதாபை பற்றி அவருடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க அதாவது அசஹுல் குத்துபி பஅத கிதாபில்லா, குர்ஆனுக்கு அடுத்ததாக மிக சிறந்த சஹீஹான கிதாபு இந்த முவத்தா மாலிக் இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது அர்த்தம் இன்றைக்கு நாங்கள் விளங்கி இருக்கிறோம், குர்ஆனுக்கு அடுத்ததாக மிக சிறந்த சஹீஹான கிதாப் சஹீல் புகாரி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எப்படி இமாம் ஷாஃபி இந்த முவத்தா மாலிக் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னா இமாம் ஷாஃபி வாழக்கூடிய காலத்தில் புகாரி முஸ்லீம் ஒன்றும் இருக்கல்ல. ஏன்னா இமாம் புகாரி பிறந்ததே ஹிஜ்ரி 194. இமாம் ஷாஃபி மௌத்தாராங்க ஹிஜ்ரி 204. அப்போ இமாம் ஷாஃபி மௌத்தாச்சில் இமாம் புகாரி 10 வயசாகும் இல்லை கிட்டத்தட்ட. எனவே அவருடைய காலத்தை வச்சு அவருடைய அந்த காலத்தில் அதுவரையில் தொகுக்கப்பட்ட அந்த ஹதீஸ் கிதாபுகளில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிகவும் வலுவான சஹீஹான கிதாபு இந்த முவத்தா மாலிக் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கிதாபு. அவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்கின்ற இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதீனாவுடைய இமாமுடைய அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது. காரணம் மதீனாவில் அவர் கூடுதலாக இருந்தார், நிறைய ஹதீஸ்கள் செஞ்சாங்க, அங்கிருந்து ஆக்களை படித்து கொடுத்துருக்கிறாங்க. அவர்களிடத்தில் படித்த மிச்சம் பிரபலமான ஒரு மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதே போல் இமாம் ஷாஃபிக்கும் அந்த மாதிரி ஹதீஸ் தொகுப்பு ஒன்று இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ஹிஜ்ரி 204 மௌத்தானவங்க, மிஸ்ரில் எகிப்தில் மௌத்தா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தபு தாபியங்களை வரக்கூடியவங்க. இமாம் ஷாஃபி அதே போல் இமாம் மாலிக் இவங்களை தபு தாபியங்களை வரக்கூடியவங்க. நபி அவங்க சிறந்த சமூகமாக 3 சமூகத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் தாபியங்கள், அடுத்த தபு தாபியங்கள்.
இந்த தபு தாபியங்களை வரக்கூடியவன் தான் இந்த இமாம் மாலிக், அதே போன்று இமாம் ஷாஃபி, இன்னும் நிறைய பேருடைய ஹதீஸ் தொகுப்புகள் இருக்குது. விசேஷமாக சுஃபியான் சௌரி என்ற பிரபலமான ஒரு இமாம் இருந்தார். அதே போன்று சுஃபியான் இப்னு உயைனான்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய அப்துல்லா இப்னு முபாரக்னு பெரிய பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் இவங்க எல்லாரும் இந்த ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தவங்க. ஹதீஸ்களை புத்தக வடிவில் தொகுத்த எழுதக்கூடியவங்க. அந்த புத்தக வடிவில் எழுதக்கூடிய நேரத்தில் 2 மாதிரி எழுதுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ மோத்தா மாலிக் மாதிரி, அதே போல் இமாம் ஷாஃபி கிதாபுல் மாதிரி எல்லா தலைப்புகள் 4-5 இப்போ நிறைய தலைப்புகளை சேர்த்து ஒரு கிதாபாக எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையுமே ஒன்று சேர்த்துவாங்க. உதாரணத்துக்கு இப்னு முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் அவருக்கு ஒரு கிதாப் உண்டு, கிதாபு ஜுஹுத், அதாவது உலக பற்றற்ற தன்மை, உலக சம்பந்தமாக உலக மோகம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும்னு சொல்லி அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுமே அவர் ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலவங்க பிருல் வாலிதேன், பெற்றோர்கள் உபசரிக்கிற சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எல்லா ஹதீஸும் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பெடுத்து அந்த தலைப்பில் வரக்கூடிய எல்லா ஹதீஸும் ஒன்று சேர்க்கக்கூடிய முறையும் இவனோட காலத்தில் இருந்தது. அடுத்த காலம் தான் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் பார்க்கக்கூடியது தான் இந்த ஹதீஸ்கலை அறிஞர்களுடைய வரலாறுகள். அதனுடைய முக்கிய முதல் பகுதி தான் அதாவது தபு தாபிங்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது ஹிஜ்ரி 200 300 காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்கு ஒரு சிறப்பான ஒரு பேர் சொல்லுவாங்க, ஹதீஸ் கலையின், பொதுவாக ஹதீஸ் கலை குறிப்பாக ஹதீஸ் கலையின் பொற்காலம் என்றுவாங்க. அதே போன்று பொதுவாக இஸ்லாமிய கலைகளின் பொற்காலம் என்று சொல்லுவாங்க. விசேஷமாக ஹதீஸ் கலையுடைய பொற்காலம். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹதீஸ் இமாம்கள் இருக்கிறாங்களே, புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி, நசா, இப்னு மாஜா, இப்படி நிறைய இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இந்த மாதிரி பெரிய பெரிய இமாம்கள் எல்லாருமே இந்த ஹிஜ்ரி 200க்கும் 300க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாக்கள். அதனால் அவங்கள்ட்ட இந்த ஹதீஸ் கித்த தொகுப்பெல்லாம் தொகுக்கப்பட்ட காலம் இந்த காலம். அதனால் ஹிஜ்ரி 201 300 வரை இந்த 100 வருஷத்துக்கு சொல்லுவாங்க அல் அஸ்ரு ஜஹபில் ஹதீஸ், ஹதீஸுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த நிகழ்வில் அந்த பொற்காலத்தில் இருந்த முக்கியமான ஹதீஸ்களை அறிஞர்கள் பிரபலமானவங்களை ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ஏனைய இமாம்களை பற்றி நேரம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு மாதத்திலேயும் முதலாவது கிழமையில இன்ஷா நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த மாதங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்வு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுடைய முதலாவது அறிஞர்கள் சம்பந்தமாக பிரபலமான அறிஞர்களிடம் நாங்கள் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். எதையெல்லாம் நாங்கள் கேட்டும் அதன்படி அமல் செய்து வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு